தந்திர நரி மற்றும் முட்டாள் ஆடு. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது. ஒருநாள் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தபோது கவனக்குறைவாக அந்த நரி ஒரு பழைய கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. நரி, ஐயோ, யாராவது காப்பாற்றுங்கள், இந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கிறதே, என்னால் வெளியே வர முடியவில்லையே. நரி பலமுறை குதித்து பார்க்கிறது, ஆனால் வெளியே வர முடியவில்லை. ஆட்டின் வருகை. நரி சோகமாக அமர்ந்திருந்தபோது அந்த வழியாக ஒரு ஆடு தாகத்தோடு வந்தது. கிணற்றுக்குள் நரி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆடு, நரி நண்பா, நீ அங்கே என்ன செய்கிறாய்? கிணற்றுக்குள் தண்ணீர் குடிக்கிறாயா? தண்ணீர் சுவையாக இருக்கிறதா? நரியின் தந்திரம். நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. நாம் தப்பிக்க இந்த ஆட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. முகத்தில் ஒரு போலிச் சிரிப்போடு பேசியது. நரி, ஆட்டு நண்பா, இந்த கிணற்று தண்ணீர் அமிர்தம் போல இருக்கிறது. எனக்கு குடிப்பதற்கே இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது. நீயும் தாகமாக இருந்தால் தயங்காமல் உள்ளே குதி. நாம் இருவரும் சேர்ந்து குடிக்கலாம். ஆடு எதையும் யோசிக்காமல் தண்ணீரின் ஆசையில் கிணற்றுக்குள் குதித்தது. தப்பித்தல். ஆடு, ஆஹா, தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, இப்போது நாம் எப்படி வெளியே போவது? நரி, அதற்கென்ன, ஒரு வழி இருக்கிறது. நீ உன் முன்னங்கால்களை கிணற்றுச் சுவரில் ஊன்றி நேராக நில். நான் உன் முதுகில் ஏறி வெளியே குதிப்பேன். நான் வெளியே போனதும் உன் காலை பிடித்து உன்னையும் மேலே தூக்கிவிடுகிறேன். அப்பாவி ஆடும் நரி சொன்னதை நம்பி அப்படியே நின்றது. நரி லாவகமாக ஆட்டின் முதுகிலும் கொம்பிலும் ஏறி வெளியே குதித்து தப்பித்தது. ஆடு, நண்பா, எனக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி என்னையும் மேலே தூக்கிவிடு. நரி, ஏய் முட்டாளாடே, உனக்கு கொஞ்சம் புத்தி இருந்திருந்தால் இவ்வளவு ஆழமான கிணற்றில் எப்படி வெளியே வருவோம் என்று யோசிக்காமல் உள்ளே குதித்திருக்க மாட்டாய். இப்போது அங்கேயே இரு. நரி அங்கிருந்து ஓடிவிட்டது. ஆடு தனது அவசர புத்தியை நினைத்து வருந்தியது. நீதி. எதையும் செய்வதற்கு முன்னால் அதன் விளைவை சிந்தித்துச் செய்ய வேண்டும்.